ஸோ இன்றைக்கி என்ன கொஸ்டின் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நடந்து முடிஞ்ச குரூப் 4 கொஸ்டினுடைய மேக்ஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாங்க. என்ன கேட்டிருக்காங்க, P மற்றும் Q ஆகியோர் ஒரு வேலையை முறையே 20 மற்றும் 40 நாட்களில் முடிப்பர். அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கினர். சில நாட்கள் வேலை செய்த பிறகு Q என்பவர் சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை P என்பவர் 8 நாட்களில் முடிக்கிறார். எனில் தொடங்கியதிலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு Q வேலையை விட்டு சென்றார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ P மட்டும் தனியே செய்கிற நாட்கள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 20. ஸோ Q மட்டும் தனியாக செய்கிற நாட்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோங்க, 40. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேலையை தொடங்கினாருங்கிறாங்க. அப்போது P + Q நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா, கண்டுபிடிக்கணும். ஸோ 20 × 40, அப்போ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோங்க வரும், 60. ஓகேங்களா. ஸோ 2 2 4, இது 3 2 6, அப்போது 40/3. P + Q என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 40/3. ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கினர். சில நாட்கள் வேலை செய்த பிறகு Q என்பவர் சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை P என்பவர் 8 நாட்களில் முடிக்கிறார். ஸோ மீதமுள்ள வேலையை 8 நாட்களில் முடிக்கிறார் அப்படின்னு இருக்காங்க இந்த P மட்டும். அப்போ Pயினுடைய ஒரு நாள் வேலை, ஓகேங்களா, Pயினுடைய ஒரு நாள் வேலை பார்த்தீங்க அப்படின்னா எப்படி எழுதுவோங்க, 1/20ன்னு எழுதுவோம். அவர் என்ன பண்ணுறாரு, 8 நாட்களில் முடிக்கிறார் அப்படிங்கும்போது × 8 வருங்க இல்லையா. ஸோ இப்போது 5 2 20, 4 2 8, 1 4 4, 2 2 4, இது 2 10. அப்போது Pயினுடைய 8 நாள் வேலை அப்படிங்கிறது எத்தனை பங்கு முடிச்சிருக்காங்கங்க, 2/5 பங்கு. அதாவது 5ல் 2 பங்கு வேலையை இவர் முடிச்சிருக்காரு. அப்போது மீதமுள்ள வேலையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க 2 பேர் சேர்ந்து செஞ்சுருக்காங்க இல்லையா, அப்போது மீதி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3/5 பங்கு வேலை இருக்குது. அந்த 3/5 பங்கு வேலையை என்ன பண்ணியிருப்பாங்கங்க, P + Q அப்படிங்கிறவங்க சேர்ந்து செஞ்சுருப்பாங்க இல்லையா. ஏன்னா இந்த Pங்கிறவர் இந்த நாட்கள் முடிச்சிட்டாரு, இத்தனை பங்கு முடிச்சிட்டாரு அப்படின்னா மீதி இருக்கிற வேலையை இவங்க 2 பேர் தான் சேர்ந்து செஞ்சுருப்பாங்க. அப்போது 3/5 × P + Q அப்படிங்கிறது எவ்வளோங்க, 40/3. அப்போது இது கேன்சல் ஆயிரும். 4 5 5, 8 5 40. அப்போது 8 நாட்கள் தொடங்கியதிலிருந்து 8 நாட்களுக்கு பிறகு Q வேலையை விட்டு சென்றிருப்பார். அதுக்கப்புறம் இவர் இந்த வேலையை முடிச்சிருப்பார். ஓகேங்களா. ஸோ 8 நாட்கள் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ அடுத்த சம் போலாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் 6 வருடங்களில் Aக்கு கிடைக்கும் தொகையானது 8 வருடங்களில் Bயின் தொகைக்கு சமமாக இருக்கும் எனில் 2602 A மற்றும் Bயின் பங்குகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், இப்போ AB அப்படிங்கிறவருடைய பங்குகள் தான் நான் கண்டுபிடிக்கணும். இவங்களுக்கு பர்சன்டேஜ் ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா 2 பேருக்குமே சமம், 4% கூட்டு வட்டியில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 6 வருடங்களில் Aக்கு கிடைக்கும் தொகையானது, 6 வருடங்களில் Aக்கு எவ்வளோ தொகை கிடைக்குன்னு தெரில, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். 6 வருடங்களில் Aக்கு கிடைக்கும் தொகையானது இவருக்கு 8 வருடங்களில் Bயின் தொகைக்கு சமமாக இருக்கும். அப்போது இந்த முழு இதிலிருந்து நம்ம இதை கழிச்சோம் அப்படின்னா இவருடைய தொகை கிடைச்சிருமா. அப்போது இவங்க 2 பேர் என்ன சொல்லியிருக்காங்க, 2 பேரும் சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம நார்மலாக ஃபார்முலா என்ன அப்படின்னா, compound interest P × 1 + R / 100 the whole power n. ஸோ இது 2 பேர்த்துக்கும் தனித்தனியாக போட்டோம் அப்படின்னா ஈக்குவேட் ஆயிரும் இல்லையா. ஸோ P இவர் PX, இங்கே 1 + R / 100 எத்தனை ஆண்டுகள்ங்க, 6 ஆண்டுகள். ஆனால் இவர் 2602 - X இவருடைய P. ஓகேங்களா. ஸோ இங்கே 1 + இவருடைய பர்சன்டேஜ் 4/100 the whole power 8. ஸோ இப்போ ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இதுலேருந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இப்போது X × 1 + 4 / 100 the whole power 6 = 2602 - X × 1 + 4/100 the whole power 8. ஸோ இப்போ பாருங்கள், இது 2 அடிமானமும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அடுக்க நம்ம என்ன பண்ணுவோம், ப்ளஸ் பண்ணுவோம். அப்போ இது ரெண்டும் இந்த சைடு இருக்காங்காட்டி கண்டிப்பாக என்னங்க மைனஸ் ஆகும். ஸோ 8 - 6 எவ்வளோங்க, 2. அப்போது இங்கே X மட்டும் இருக்கும். 2602 - X × 1 + 4/100 the whole power எவ்வளோங்க வரும், 2 வரும். இந்த 8லேருந்து இந்த 6 கழிச்சிட்டு மீதி 2 எழுதியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சு. இப்போ பாருங்கள், X = 2602 - X × இதை எப்படி எழுதுவோம், 104/100ன்னு வரும் இல்லையா.
இதை அடித்தோம் அப்படின்னா I2 10 2 4 I2 10 0 2 4 6 12 2 4 I2 10 அப்போ எவ்வளோ வருது -x இன்ட்டு 26/25 தி ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இப்போ போட்டோம் அப்படின்னா 26/25 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா இங்கே என்ன வருங்க, இப்போது இதை இந்த சைடு கொண்டு வந்துடுறோம். அப்போ என்ன ஆகும், தலைகீழ் ஆகுமா, 25/26 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் 202,602 - x. ஓகேங்களா? ஸோ இப்போ 25 ஸ்கொயர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் என்னங்க, 625. இப்போ 25 ஸ்கொயர்லேருந்து 26 ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாருங்கள். இது 625ங்களா, அப்போ இது ரெண்டையும் கூட்டுங்க. 5 6 11 மிச்சம் 1 2 2 4 5. அப்போ என்னங்க 676 26 ஸ்கொயர். ஸோ டிவைட் பை 676 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 2602 - x. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் போட்டோம் அப்படின்னா இங்கே என்னங்க வரும், இப்போது 26 இதை எக்ஸ் இதை அப்படியே வச்சுட்டு இந்த 676 அடிமானத்தில் 676 இந்த சைடு கொண்டு போனோம் அப்படின்னா ஜஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும் இன்ட்டு 676. ஓகேங்களா? 2 6 12 6 6 36 மீதி 3 2 6 12 ஒரு 3 15 2 7 14 6 7 42 மீதி 4 2 7 14 4 18. ஸோ இது மறுபடியும் 6ஆல் பெருக்கும்போது மேலே இருக்கிறது எதாவது வருங்களா, 15 612. ஸோ கூட்டணும் அப்படின்னா எவ்வளோங்க வரும், 5 7 9 7 9. ஸோ ஓகே 7 8 இங்கே 9 6 15 7. ஸோ இவ்வளோ வருதுங்களா, எவ்வளோங்க வருது, 625x ஈக்குவல் டு இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 17 58 95 2. ஓகேங்களா? -676x. ஓகேங்களா? இப்போ பாருங்கள் 676x. அப்போது இந்த எக்ஸ் இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். ஓகேங்களா? ஸோ அப்போது என்னாகும், 625 676 கூட்டினா எவ்வளோங்க வரும், 11 10 1301xன்னு வரும் இல்லையா, 1301x ஈக்குவல் டு 17,052. ஓகேங்களா? ஸோ இப்போ போட்டோம் அப்படின்னா இப்போது எக்ஸை மட்டும் வச்சுட்டு இந்த சைடு இதை கொண்டு வரேன். 58,952 டிவைட் பை 1301. அப்போது 17,002 பை 1301 போட்டோம் அப்படின்னா இது எத்தனை டைம்ங்க வரும், கண்டிப்பாக ஒரு டைம் தான் வரும். அப்போ 1301 போடுறேன். 7 5 4 இங்கே எடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக 4 டைம் போட்டேன்னா எக்ஸ்ட்ரா போயிடும். ஸோ 3 டைம் போடலாம், ஏன்னா ஒரு நாள்னால தான். ஆனால் இங்கே முன்னாடி முன்னாங்க 12 வரும். அப்போ 3 டைம் போட்டோம் அப்படின்னா 1 3 3 0 3 9 1 3 3. ஸோ இப்போ 9ல் 3 போச்சு அப்படின்னா எவ்வளோங்க, 6 7 இங்கே ஒரு 6. ஸோ இங்கே அவ்வளோதான் 0. நெக்ஸ்ட்டு 5. ஓகேங்களா? இப்போ பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் 6ன்னு இருக்குது. அப்போ இங்கே 5ன்னு போடலாங்க இல்லையா. ஸோ 5ன்னு போட்டோம் அப்படின்னா 5 0 3 5 மிச்சம் 1 1 5 1 6. இப்போ இங்கே 0 இங்கே 6 இங்கே 2. நெக்ஸ்ட் என்னங்க 2 கொண்டுலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா எத்தனை டைம்ங்க வரும், 2 டைம் வரும். 1 2 0 3 6 1 2. ஸோ முடிஞ்சுங்களா, நம்மளுக்கு என்னென்னு கிடச்சிருச்சு, எக்ஸ் ஈக்குவல் டு 1352ன்னு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? அப்போது இதுதான் என்னங்க இருக்குது, ஏயின் பங்கு எவ்வளோ, 1352. ஸோ பியினுடைய பங்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எத்தனைலேருந்து கழிக்கணும், 2602 - x. ஓகேங்களா? அப்போது 2602லேருந்து இந்த 1352 கழிச்சேன் அப்படின்னா எவ்வளோங்க, 0 5 2 1 1250. ஸோ ஏ/பியினுடைய பங்கு என்னங்க வருது, 1352. இவங்களோடது 1250. ஸோ இதுதாங்க ஆன்சர். ஓகேங்களா? மேலே பாருங்கள்
1352 1250. ஸோ டி அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அடுத்த சம் போகலாங்க. என்ன கேட்டிருக்காங்க? 68,000க்கு 9 மாதங்களுக்கு 16.2/3% வருட வட்டி விகிதத்தில் தனி வட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதிக்கலாம். பி 68,000. ஸோ என் வந்து 9 மாதம் அப்படின்னு இருக்காங்க. அப்போது நம்ம இதை வருடத்துக்கு ஃபஸ்ட்டு எழுதணும். 9/12 அப்படின்னு எழுதுவோம். ஸோ ஆர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 16 2/3 இருக்குது. இதை ஒரு முழு பின்னமாக மாற்றணும். 6 3 18, மிச்சம் 1, 1 3 3 4, 50/3%. ஓகேங்களா? ஸோ அப்போ 50/3% தனி வட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா போதும். ஸோ தனி வட்டிக்கு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியுங்க. எஸ்ஐ = PNR/100. அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 68,000 இன்ட்டு என் எவ்வளோங்க? 9/12, ஆர் 50/300. இப்போ இது கேன்சல் ஆயிரும், இது கேன்சல் ஆயிரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1 3 3 3 9, 4 12, 1 3 3, 1 4 4, 1 4 7 28, 0. அப்போது இன்ட்டு 5 எவ்வளோ வருதுங்க? 0 0 7 5 35, மீதி 3 1 5 5. ஸோ நம்மளுக்கு என்னங்க கிடைக்குது? 8,500 அப்படிங்கிறது நம்மளுடைய தனி வட்டி கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆன்சர். 8,500. ஓகேங்களா? ஸோ இது எதுவும் இல்லை, நம்ம வருடம், அதாவது டேரெக்டாக போட்டுருவோம். இதில் மாதம் கொடுத்துருக்கங்காட்டி அதை ஃபஸ்ட்டு 9/12ன்னு போட்டுக்கிறோம். அதுவே பர்சன்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா கலப்பு பின்னமாக இருக்குது. அது முழு பின்னமாக ஃபஸ்ட்டு மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஜஸ்ட்டு நம்ம மல்டிபிள் பண்ணி போட்டோம்னாவே நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அடுத்த சம் போகலாங்க. இது என்ன சொல்லியிருக்காங்க? A/B. ஓகேங்களா? ஸோ A/B = 3:7 அண்ட் B/C = 7:6. ஸோ நான் இதை எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். A/B/Cன்னு எழுதுகிறேன். அப்போது A/B என்னன்னு கொடுத்துருக்காங்க? 3:7, B/C 7:6. உங்களுக்கு நான் ஒரு டைம் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த நடுவில் இந்த இது ரெண்டும் ஈக்குவலாக வந்துச்சு அப்படின்னா அந்த விகிதத்தை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். இதுதான் நம்மளுடைய ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? A/B/Cனுடைய விகிதம்னு கேட்டாங்கன்னா இதுதான் ஆன்சராக இருக்கும். ஆனால் நம்மளை என்ன கேட்டிருக்காங்க? C/Aனுடைய விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே C எவ்வளோங்க? 6. 6ங்கிறா. A அப்படிங்கிறது 3. ஓகேங்களா? அப்போ அடித்தோம் அப்படின்னா 1 3 3 2 3 6. அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்னங்க? 2:1. D அப்படிங்கிறத நம்மளுடைய ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அடுத்த சம் போகலாங்க. 2 எண்களின் விகிதம் 3:4. ஓகேங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? 2 எண்கள் விகிதம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 2 எண்களினுடைய விகிதம் 3:4. அதன் மீப்போவா HCF எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4 எனில் அதன் மீசிவா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்படி விகிதம் கொடுத்து HCF கொடுத்தாங்கனாவே நம்மளுக்கு ஈஸியாக வந்து சம் போடுற மாதிரி தாங்க இருக்கும். ஸோ இதனுடைய விகிதத்தை வச்சு HCF என்னன்னு சொல்லியிருக்காங்க? 4. ஸோ இதையும் 4ஆல் மல்டிபிள் பண்ணுறோம், இதையும் 4ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ 3 12, 4 16. ஸோ இதுதான் அந்த எண்கள். ஓகேங்களா? ஸோ எண்கள்னு கேட்டிருந்தாங்கன்னா இதுதான் வரும். ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? அதனுடைய LCM என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், 3 12. ஓகேங்களா? அப்போது 12 × 4ன்னு போட்டோன்னா 2 8 1 4 4. ஸோ இதுதான் என்னுடைய எல்சிஎம்மாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்படி போட்டு பார்த்தாலும் அந்த எண்கள் கண்டுபிடிச்சிட்டு போட்டாலும் அதே தான் வரும். 6 2 12, 8 2 16, 2 3 2 6, 4 2 8. ஓகேங்களா? ஸோ 2 4 4 16, 16 3 எவ்வளோங்க? 6 3 18, 1 3 48. இப்போ எப்படி போட்டாலுமே நம்மளுக்கு என்னங்க வருது? எல்சிஎம் அப்படிங்கிறது 48. ஓகேங்களா? எதுவும் இல்லை, அவங்க வந்து விகிதமும் HCFும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம மல்டிபிள் பண்ணி, அதாவது HCFை நம்ம வந்து எப்பயுமே எல்சிஎம்ங்கிறது வந்து HCFினுடைய மடங்காக தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போது நான் இப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா
முன்னாங்கு 12 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறேன். இது நன்னாங்க 16. ஸோ அந்த எண்கள் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த எண்கள் கண்டுபிடிச்சிட்டேனாவே அதுக்கு தனியாக எல்சிஎம் போட்டனாலும் 48 வருது. ஓகேங்களா? ஸோ இந்த விகிதத்தை நாமும் 12ங்களா? ஸோ 12 இன்ட்டு அந்த ஹச்சிஎஃப் கூட மல்டிபிள் பண்ணாலும் எனக்கு 48 தான் வருது. ஸோ இது 2 மெத்தட் இருக்குது. ஒன்றா இந்த ரெண்டையும் பெருக்கி ஹச்சிஎஃப் கூட பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு எல்சிஎம் கிடைக்கும். இல்லை அப்படின்னா அந்த எண்கள் கண்டுபிடிச்சிட்டு எல்சிஎம் கண்டுபிடிச்சனாலும் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ A 48. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எண் எக்ஸ் ஆனது 13ஆல் வகுபடும். இந்த எண் 16, 24 மற்றும் 32ஆல் வகுக்கும்போது ஒவ்வொரு முறையும் மீதி 6 கிடைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், வகுக்கும்போது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள் 16, 24, 32 வகுக்கும்போது அப்படிங்கும்போது நம்ம என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா, இதுக்கு ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். 8 2 16, 1 2 2 4, 1 2 6 2 12, 4 2 4 2 8, 6 2 12, 8 2 16, 2 2 4, 3 2 6, 4 2 8. ஓகேங்களா? அப்போது 2 1 2 3 2 4 வகுக்கும்போது மீதி 6 கிடைக்கிறதுன்னு இருக்காங்க. அப்போது இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எவ்வளோ வருது? 2/4 எவ்வளோங்க? 2 4 4 8 8 16, 16 32, 32 இன்ட்டு 3, 2 3 6 3 9 96 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஸோ மீதி எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 6 கிடைக்கிறது அப்படின்னு இருக்காங்க. அந்த 6 ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோங்க கிடைக்குது? 6 6 12, ஸோ 102 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அது ஆப்ஷனில் இருக்கா? கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இதனுடைய மடங்குகள் வருதான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன இருக்குது? 300 இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு 4ஆல் பெருக்கி பார்க்கலாம். 9 நாங்க 24, சாரி 6 நாங்க 24, 9 நாங்க 36, ஒரு 2 38, 384 ப்ளஸ் 6 எவ்வளோங்க? 390. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்குது. இது ஃபஸ்ட்டு 13ஆல் வகுபடுதான்னு பார்க்கலாம். இது 13ஆல் வகுபடாது. வேணா பாருங்கள், ஓர் 13 13 இங்கே வகுப்படாது. ஆனால் இது ஓர் 13 13 3 13 39ன்னு வரும். அப்போ 390 அப்படிங்கிறத நம்மளுடைய ஆன்சராக இருக்கும். ஸோ இப்படி ஒன்று கண்டுபிடிக்கலாம். அதனுடைய 3 நம்பருடைய எல்சிஎம் கண்டுபிடிச்சி நம்ம மீதியை கூட்டி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அது 13ஆல் வகுப்படுதான்னு பார்க்குறோம், வகுப்படல. ஸோ அடுத்தது அதனுடைய மடங்குகள் வந்து 13ஆல் வகுப்பட்டுச்சு அப்படின்னாலும் அந்த நம்பர் இருக்கும். ஸோ அந்த ஒரு மடங்குகள்னு பார்க்கும்போது இந்த 390 அப்படிங்கிறது வருது. ஸோ அதுதான் ஆன்சர். இல்லை அப்படின்னா இந்த 390 மட்டும் பாருங்கள், இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள், இதெல்லாம் 13ஆல் வகுப்படுமான்னு. ஸோ இதெல்லாம் 13ஆல் வகுப்படாது. ஓகேங்களா? 3 13 39. அப்போது இது ஒன்று மட்டும் தான் 13ஆல் வகுப்படும் சொல்லிட்டு நம்ம அப்படியும் டிக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த சம் போலாங்க. ஒரு வகுப்பில் 80 மாணவர்கள் உள்ளனர். ஒரு குறிப்பிட்ட நாளில் 25% பேர் வருகை புரியவில்லை எனில் வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கையை காண்க. ஸோ டோட்டலாக எவ்வளோ ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா 80 மாணவர்கள் இருக்காங்க. அதில் 25 பேர் வருகை புரியவில்லை. ஸோ ஆப்சண்ட் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 25. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ப்ரெசென்ட் ஆனவங்க எத்தனை பேர் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 100ல் 25% போச்சு அப்படின்னா எவ்வளோங்க வரும்? 100ல் 25% போச்சு அப்படின்னா 5, இது 7. ஓகேங்களா? ஸோ மீதி ப்ரெசென்ட் ஆனவங்க எவ்வளோங்க? 75%. அப்போ மொத்த மாணவர்களில் நான் 75% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சேன்னா என்னுடைய ஆன்சரா 4 2 8 I 2 10, 1 5 5, 1 5 5 25. ஸோ 5 நாங்க எவ்வளோங்க? 5 20 60. ஸோ 60 மாணவர்கள் வருகை புரிந்தவர்கள். ஓகேங்களா? புரிஞ்சிச்சா? ஸோ அடுத்த சம் போலாங்க. ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் விகிதம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம எழுதிக்கலாம். ஸோ மாணவர்கள் அண்ட் மாணவிகள். ஓகேங்களா? அவங்களுடைய விகிதம் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? 5:3 ஆகும். ஒரு தேர்வில் 16% மாணவர்களும் 16% மாணவர்களும் 8% மாணவிகளும் தேர்ச்சி பெறவில்லை. ஸோ இவங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க? ஃபெயில் ஆகிருக்காங்க. ஓகேங்களா? ஃபெயில் ஆகிருக்காங்க எனில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளின் சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், இதில் 5:3 இவங்க விகிதம் இருக்கட்டும். இதில் 16% மாணவர்கள் வந்து தேர்ச்சி பெறலை அப்படின்னா 100ல் 16 போச்சுன்னா எவ்வளோங்க? 4.
இங்கே 9ல் 1 போச்சுன்னா 8. ஸோ 84% பேர் என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பாஸ் ஆனவங்க எத்தனை பர்சன்டேஜுங்க, 100ல் 8 போச்சு அப்படின்னா எவ்வளோங்க வரும், 92%. ஓகேங்களா. அப்போது இப்போ பாருங்கள், நான் இப்போ எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து பாஸ் பர்சன்டேஜ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ மாணவர்கள் வந்து நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, அவங்க 5:3 இருக்கிறாங்க அப்படின்னா நான் 100 பேர் எடுத்துக்கிறேன். 500 இவங்க ஒரு 300. ஓகேங்களா. அப்போது 500 மாணவர்களில் பாஸ் ஆனவங்க எவ்வளோ அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன பர்சன்டேஜ் வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு பார்க்கலாம். ஓகேங்களா. 100ன்னு வச்சேன் அப்படின்னா, ஓகே, 4 5 20, 8 5 42, 42, 420. ஓகேங்களா. 420 பேர் பாஸ் ஆகிருக்காங்க. இங்கே 300 பேரில் எத்தனை பேர் பாஸ் ஆகிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா 3 6 9 3 27. ஸோ மாணவர்கள் 420 பேரும் மாணவிகள் 276 பேரும் பாஸ் ஆகிருக்காங்க. மொத்தமாக இவங்க பாஸ் ஆனது விகிதம் கேட்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணணுங்க, கூட்டிக்கணும். ஸோ 6 9 6. ஸோ 696க்கு எத்தனை பேரில், மொத்தம் 800 பேரில் 696 பேர் வந்து பாஸ் ஆகிருக்காங்க. அப்போது அவங்களுடைய சதவீதம் கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 1 8 8 8 64, மீதி 5 7 8 56. ஸோ 87% அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு என்னங்க கிடைக்குது, பாஸ் ஆனவங்களுடைய பர்சன்டேஜ். இப்போ பாருங்கள், விகிதம் கொடுத்துருக்காங்க. விகிதம் கொடுத்ததை வச்சு அதுக்கப்புறம் அவங்கள பர்சன்டேஜ் வந்து ஃபெயில் ஆனவங்க பர்சன்டேஜ்லேருந்து பாஸ் ஆனவங்க பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். வச்சுட்டு இப்போ மாணவர்கள் மாணவிகளுடைய விகிதத்தை வச்சு நான் 2 பக்கமும் 100ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 500 மாணவர்கள் 300 மாணவிகள்னு வருது. ஸோ அவங்களுடைய பாஸ் பர்சன்டேஜை வச்சு நான் கண்டுபிடிக்கும் போது 420 மாணவர்கள் பாஸ் ஆகிருக்காங்க. இதில் 276 மாணவிகள் பாஸ் ஆகிருக்காங்க. அப்போ இவங்க 2 பேர்த்தையும் கூட்டும்போது எனக்கு 696ன்னு கிடைக்குது. அந்த 800, அதாவது 500 + 300 தான் 800. 800 மாணவர்கள், மொத்த மாணவர்களில் 696 பேர் பாஸ் ஆகிருக்காங்க அப்படின்னா சதவீதம் கேட்குறாங்க. அப்போ 100ஆல் மல்டிபிள் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறது தான் அதனுடைய சதவீதம். ஓகேங்களா. ஸோ அடுத்த சம் போலாங்க. ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, தொடரின் கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இது பார்த்தோன்னே என்ன தொடர், ஒற்றைப்படை எண்களினுடைய கூடுதல்ங்களா. ஓகேங்களா. 1 2 3ன்னு வந்தால் 7 எண்களின் கூடுதல்னு சொல்லுவோம். 1 + 2 அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம 7 இது வந்து ஒற்றைப்படை எண்களினுடைய கூடுதல். ஸோ ஒற்றைப்படை எண்களினுடைய கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா n² அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். n எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா l + 1 / 2. ஓகேங்களா. ஸோ இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா. ஸோ n கண்டுபிடிக்கிறதுக்கு l இங்கே என்னங்க லாஸ்ட் உறுப்பு 55. ஸோ 55 + 1 / 2. ஸோ 56/2, 2 4 8 2 16. ஸோ நான் என்ன கண்டுபிடிக்கணும், என்னங்கிறது 28 அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா. ஸோ நான் அப்போது 28 உறுப்புகளுடைய கூடுதல், அப்போ இங்கே 28² போட்டேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் 28 × 28. 8 8 64, 2 8 16, ஒரு 6 22, 8 2 16, 2 4 1 5. ஸோ 4 8 7. ஸோ 784 அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆன்சர். ஓகேங்களா. 784. ஓகேங்களா. ஸோ இது ஒற்றைப்படை எண்களினுடைய கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா n². n எப்படி கண்டுபிடிக்கணும்னா லாஸ்ட் உறுப்பு கூட l + 1 / 2. ஸோ கண்டுபிடிச்சு அப்படின்னா n 28ன்னு வருது. ஸோ அதை ஸ்கொயர் பண்ண அப்படின்னா எனக்கு ஆன்சர். ஓகேங்களா. ஸோ அடுத்த சம் போலாங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர் வரிசையில் வரும் அடுத்த உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எப்படி ஆயிருக்குன்னு பாருங்கள், 0 2 24 252 3120 அப்படின்னு சடனாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, ஒன்றா ஸ்கொயரு இல்லைன்னா க்யூபு அது மாதிரி தான் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியுது. ஸோ இப்போ பாருங்கள், இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போது 1/1 -1 என்னங்க 0. நெக்ஸ்ட்டு 2² -2, இங்கே என்னங்க 4 - 2 2. செகண்ட் உறுப்பு வந்துச்சுங்களா. அடுத்தது 3³ -3, 3 9 9 27ல் 3 போச்சு அப்படின்னா எவ்வளோங்க 24. ஓகேங்களா. அதே மாதிரி தான் 4/4, இங்கே என்ன நம்பர் வருதோ அதனுடைய ஸ்கொயரே போட்டுட்டு அந்த நம்பரையே கழிச்சிருக்காங்க. ஓகேங்களா. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா n/n - n. ஓகேங்களா. ஸோ இப்போது நன்னாங்க 16, 16 64, 64லாம்
256ல் 4 போச்சு அப்படின்னா எவ்வளோங்க வரும்? 252. ஸோ இப்படியே போட்டு போயிருக்காங்க. அடுத்தது 5/4 மைனஸ் 5 அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா எவ்வளோங்க வருது? 3125. 5/5 மைனஸ் 5 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா 3120. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 6/6 மைனஸ் 6, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ 6/6 6 36 36 216. 216 × 6 எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ 216 × 6 6 36 1 6 9 2 12. ஸோ இது முடிஞ்சு. நெக்ஸ்ட் 6 பண்ணோம் அப்படின்னா 6 36 மீதி 3 9 54 54 ஒரு 3 57 மீதி 5 2 12 5 17 மிச்சம் 1 1 6 1 7. நெக்ஸ்ட்டு ஒரு 6 மிச்சிருக்கு. அப்போது 6 36 மீதி 3 7 42 3 45 மீதி 4 7 42 46 மீதி 4 7 42 46. ஸோ இங்கே என்ன வருது? 6/6 மைனஸ் 6 அப்படிங்கிறது 46,656 மைனஸ் 6 பண்ணோன்னா எவ்வளோங்க வரும்? 46,650 அப்படிங்கிறத நம்மளுடைய ஆன்சர். ஸோ பி அப்படிங்கிறத நம்மளுடைய ஆன்சர். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அது என்ன இதில் வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம டக்குன்னு போட்டுடலாம். ஓகேங்களா? இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு கூட தேவையில்லை. ஏன்னா நம்ம இது வரைக்குமே கரெக்டாக வந்திருக்கு. அப்போ நம்ம 6/6 டேரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த சம் போகலாங்க. என்ன கேட்டிருக்காங்க? இந்த தொடர்ச்சி எண்களில் 2 வித்தியாசத்தை உடைய எண்களில் எத்தனை இணைகள் உள்ளன? ஸோ மைனஸ் பண்ணால் 2 வரணுங்க. இப்போ பாருங்கள், 6 - 4 வருது, 2 வருது. நெக்ஸ்ட்டு 1 - 2 வராது, 2 - 2 வராது, 2 - 8 வராது, 8 - 7 வராது, 7 - 4 வராது, 4 - 2 வரும் இல்லையா? ஸோ 4 - 2 2. நெக்ஸ்ட்டு 2 - 1 வராது, 1 - 5 வராது, 5 - 3 வரும் இல்லையா? 5 - 3. ஸோ நெக்ஸ்ட் வராது. ஸோ அப்போ எத்தனை இணைகள் இருக்குங்க? 3 இருக்குது. அப்போது 3 அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அடுத்த சம் போகலாங்க. இது பாருங்கள், ஒரு பகடை 4 முறை உருட்டப்படும் போது அதன் 4 வேறுபட்ட நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. ஓகேங்களா? இதுதான் அந்த வேறுபட்ட நிலைகள். 2இன் எதிர்பக்கமாக இருக்கும் எண்ணை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 2க்கு ஆப்போசிட்டாக வர நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது 2க்கு ஆப்போசிட்டாக வர நம்பர் மொத்தம் 6 நம்பர் இருக்குது. ஸோ இதில் ஏதாவது ஒரு நம்பர் தான் அதுக்கு ஆப்போசிட்டாக வரும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது 2க்கு இங்கே பக்கமாக இருக்கிற நம்பர் எப்பயுமே அதனுடைய எதிர்பக்கமாக இருக்கும் நம்பராக வராது. ஓகேங்களா? தெரியும் இல்லையா உங்களுக்கு? இதுக்கு 2க்கு பக்கமாக இருக்கிற நம்பர் எந்த நம்பரும் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற நம்பராக வராது. அப்போ 3ம் வராது, 5 வராது. இப்போ 3ம் வராது, 5 வராது. நெக்ஸ்ட்டு 1 வராது, 3 வராது. ஸோ 1 வராது. நெக்ஸ்ட்டு இதில் 2 கொடுக்கல. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 5 6 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன? 6ம் வராது. அப்போ பார்த்தோம் அப்படின்னா எதுங்க ஆப்போசிட்டாக வரும்? 4 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஆப்போசிட்டாக வரும். ஸோ ஏ அப்படிங்கிறத நம்மளுடைய ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அடுத்த சம் போகலாங்க. தொடர் வரிசையில் உள்ள விடுபட்ட எண்ணை காண்க. இப்போ பாருங்கள், 7 12 19 24 43 டேஷ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 91. ஸோ எங்களுக்கு இதை பார்த்தோன்னே தெரியுதுங்க இல்லையா? 7 12 11 இது எங்கேயோ நம்மளுக்கு பார்த்த மாதிரி இருக்கும் இல்லையா? ப்ரைம் நம்பர் இருக்குது இல்லையா? 7க்கு அப்புறம் வர ப்ரைம் நம்பர் என்னங்க? கண்டிப்பாக 11. ஸோ இங்கே 7க்கு அப்புறம் வர ப்ரைம் நம்பர் 11. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? +1 பண்ணியிருக்காங்க. அதனால் 12 கிடச்சிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 12க்கு அப்புறம் 19 வந்திருக்கு. இப்போ 11க்கு அப்புறம் வர ப்ரைம் நம்பர் என்ன? இப்போ பாருங்கள், 7 11 13 17 நெக்ஸ்ட்டு 19 23 25 27 29 31 37 30 சரி பார்க்கலாருங்க. 7 அப்புறம் 11 வருங்களா? 11 கூட 1 கூட்டி
12ன்னு எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன ப்ரைம் நம்பர் வரும்? 13, 17. ஓகேங்களா, இங்கே நடுவில் என்ன வந்திருக்கு? 13, 17. ஸோ இங்கே அடுத்தது நம்பர் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 19க்கு அப்புறம் வர ப்ரைம் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 23. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? 23 + 1 பண்ணியிருக்காங்க. ஸோ 24. ஓகேங்களா, ஸோ இங்கே கீழே வரதெல்லாம் +1 பண்ணியிருக்காங்க அந்த ப்ரைம் நம்பர் கூட. மேலே 2 ப்ரைம் நம்பர் விட்டு எழுதியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 24க்கு அப்புறம் வர ப்ரைம் நம்பர், அதாவது 23க்கு அப்புறம் வர ப்ரைம் நம்பர் என்ன அப்படின்னா 29, 31 இல்லையா? ஸோ 29, 31. நெக்ஸ்ட் என்னங்க வரும்? 37. நெக்ஸ்ட்டு 41 இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ரைம் நம்பர் கூட இந்த சைடெல்லாம் +1 பண்ணியிருக்காங்க. இங்கே பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 2 ப்ரைம் நம்பர் எடுத்துப்பீங்க. இங்கே என்னங்க வருது? 4 ப்ரைம் நம்பர் வந்து டிஃப்ரென்ஸ் வருது. நெக்ஸ்ட் இங்கே என்ன வரும்? அடுத்த 41, அதாவது 43க்கு அப்புறம் வர ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்னங்க வரும்? 47 + 1 அப்படின்னு சொல்லி வருங்க இல்லையா? அப்போ இங்கே என்னங்க வரும்? 48 அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா, ஸோ 48 அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ப்ரைம் நம்பரெல்லாம் எழுதினோம்னா எத்தனை வரும் அப்படின்னா இங்கே 2னா 4, நெக்ஸ்ட் 6 ப்ரைம் நம்பர். அது மாதிரி வந்து நம்மளுக்கு அப்படி கூட்டிகிட்டே போயிருந்துருப்பாங்க. இங்கே வந்து +1 பண்ணி எழுதுகிற மாதிரி வருது. அதனால் 47 + 1 48 அப்படிங்கிறது நம்மளுடைய ஆன்சர். ஓகேங்களா, ஸோ அடுத்த சம். ஓகே, நில அளவை புத்தகத்தில், ஓகேங்களா, ஸோ நில அளவை புத்தகத்தில் நிலமானது என்ன சொல்லியிருக்காங்க? பின்வருமாறு மதிப்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஸோ இது மாதிரி மதிப்புகள் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கு ஒரு டயக்ராம் வரையணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஏன்னு இருக்குது. ஓகேங்களா, இங்கே ஏலிருந்து, ஓகேங்களா, ஏலிருந்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 50 மீட்டர் போயிருக்காங்க. ஓகேங்களா, எவ்வளோ மீட்டர்? ஒரு 50 மீட்டர் வரைக்கும் போயிருக்காங்க. இங்கே பேர் கொடுக்கல. இங்கே வந்து ஈங்கிற டிஸ்டன்ஸ் போயிருக்காங்க. எவ்வளோ தூரம்? 30. ஓகேங்களா, 30ங்களா. நெக்ஸ்ட்டு இதுக்கு பேர் கொடுக்கலையா? ஸோ நம்ம இது என்னன்னு வச்சுக்கலாம் அப்படின்னா பீன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு எவ்வளோ போகிறாங்க? 80 மீட்டர் போகிறாங்க. ஆல்ரெடி இங்கே 50 மீட்டர் போயிட்டாங்க அப்படின்னா 80 மீட்டர்னால் இங்கே என்னங்க வரும்? 30 மீட்டர் வரும் இல்லையா? ஸோ இங்கே 30 மீட்டர் போய் மறுபடியும் இங்கே என்ன பண்ணுறாங்க? 50 மீட்டர் பிங்கிற புள்ளிக்கு போகிறாங்க. அப்போ இங்கேயும் கொடுக்கல, PQன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு 30 மீட்டர் போய் மொத்தம் எவ்வளோங்க? இது 80 மீட்டர் முடிச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு மேலே போகும்போது 120 மீட்டர்னு சொல்கிறாங்க. அப்போது 80ல் 120 அப்படின்னா இங்கே ஒரு 40 வருங்க இல்லையா? ஸோ இங்கே ஒரு 40 மீட்டர் போயிருக்காங்க. ஸோ அங்கேயும் பேர் கொடுக்கல, PQ, இங்கே Rன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ Rன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இங்கே என்ன போகிறாங்க? 20 டிஸ்டன்ஸ் போகிறாங்க. ஸோ 20 டிஸ்டன்ஸ். ஸோ ஒரு நிமிஷம் இருங்க, இது கிளியராக போட்டுக்கலாம். இங்கே பெருசாக போடுறேன். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க? ஏலிருந்து பிங்கிற ஒரு டிஸ்டன்ஸ் 50, இங்கே வந்து 30 டிஸ்டன்ஸில் இ. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு 30 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே Q, இங்கே எவ்வளோ? 50, பிங்கிற ஒரு டிஸ்டன்ஸ் போகிறாங்க. நெக்ஸ்ட்டு 120ன்னு இருக்காங்க. 80, 120, இங்கே ஒரு 40. அப்போ இங்கே என்னங்க வரும்? R அப்படிங்கன்னு இருக்குது. இந்த சைடு என்ன பண்ணுறாங்க? 20 டிஸ்டன்ஸில் D அப்படின்னு சொல்லி போகிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 120லேருந்து 150 அப்படின்னா எவ்வளோங்க வரும்? 30 மீட்டர். ஓகேங்களா, ஸோ 30 மீட்டர் அப்படிங்கிறது இங்கே போயிருக்காங்க. இங்கே C. ஓகேங்களா, சீன் போட்டோம் அப்படின்னா முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம இணைக்க போகிறோம். ஓகேங்களா, இந்த ஒவ்வொரு புள்ளியும் வச்சு நம்ம இணைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இது ஒரு முக்கோணமாக வரும். நெக்ஸ்ட்டு இது ஒரு சரிவகம், இது ஒரு முக்கோணம். நெக்ஸ்ட்டு இங்கிருந்து இங்கே ஒரு முக்கோணம், இங்கிருந்து இங்கே. ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம எது கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இந்த ஏபிசின்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஒரு பெரிய முக்கோணத்தை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏபிசியில் 50 அப்படிங்கிறது அதனுடைய உயரம். ஓகேங்களா,
இங்கே எழுதுகிறேன். முக்கோணம் ஏபிசியில் ஹச் எவ்வளோங்க 50. ஓகேங்களா. அடிப்பக்கம் இப்போ நம்ம முக்கோணம்னாலே ½ × BH தான் அதனுடைய பரப்புக்கான ஃபார்முலாவா. அப்போ இதனுடைய அடிப்பரப்பு என்ன, ஏலேருந்து சி வரைக்கும் எவ்வளோ சொல்லிட்டாங்க, 150 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதனுடைய அடிப்பக்க அளவு என்னங்க, பி வந்து 150. ஸோ இப்போ இது ரெண்டும் தெரிஞ்சுன்னா நம்ம பரப்பு கண்டுபிடிச்சிடலாங்க இல்லையா. ஸோ பரப்பு ½ × B × H. அப்போது 4 × 2 2 4 2 10. ஸோ 15 × 25 25 ஓரஞ்சு 5 1 25 இது 2 ஓரஞ்சு 5 7 2 10 ஓரஞ்சு 2 1 3. ஸோ 5 7 3750ன்னு வருது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பெரிய முக்கோணத்துடைய பரப்பு என்னன்னு கிடச்சிட்டோம், 3750. ஓகேங்களா. முக்கோணம் ஏபிசியினுடைய பரப்பு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எந்த முக்கோணம் போட போகிறோம் அப்படின்னா இது. ஓகேங்களா. முக்கோணம் முக்கோணம் டிஆர்சின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. முக்கோணம் டிஆர்சியில் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு அடிப்பக்கம் எவ்வளோங்க, டிஆர்சியில் அடிப்பக்கம் 30 உயரம் 20. ஓகேங்களா. அடிப்பக்கம் 30 உயரம் 20. ஸோ பரப்பு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா B × H. அப்போது ½ × 30 × 20 இது 2 20. அப்போது இது எவ்வளோங்க கிடைக்கும், 300. ஸோ முக்கோணம் டிஆர்சி அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னங்க கிடைக்கிது, 300 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம லாஸ்ட்டாக கூட்டணும். ஓகேங்களா. ஸோ டிஆர்சி அப்படிங்கிறது 300. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இங்கே ஒரு முக்கோணம் இருக்குது, ஏபிஇன்னு சொல்லலாம், இல்லை இஏபி. ஓகேங்களா. ஸோ முக்கோணம் இஏபியில் அடிப்பக்கம் பியும் உயரமும் என்னென்னு எழுதணும் அப்படின்னா பரப்பு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ இஏபியில் உயரம் எவ்வளோங்க, 30, அடிப்பக்கம் 50. உயரம் வந்து 30, அடிப்பக்கம் 50. ஸோ ½ × 50 × 30. ஸோ ஓரஞ்சு 2 2 10. அப்போது 15 × 5 25 இது 2 ஓரஞ்சு 5 7 750 அப்படிங்கிறது வருது. ஸோ இந்த முக்கோணம் இஏபியினுடைய பரப்பு 750. ஸோ நெக்ஸ்ட்டு ஒன்று தான் பாக்கி இருக்குது, என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சரிவகம் இபிஆர்டி. ஓகேங்களா. ஸோ சரிவகம் இபிஆர்டியினுடைய பரப்பு கண்டுபிடிக்கணும். ஸோ பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இணைப்பக்கங்களினுடைய சராசரி × உயரம். ஓகேங்களா. ஸோ இணைப்பக்கங்களுடைய சராசரி இந்த இபிஆர்டி பாருங்கள், இதுதான் இணைப்பக்கங்கள். அப்போது 30 20 அதனுடைய சராசரி அப்படின்னு சொல்லிடுறோம். அப்போது 30 + 20/2 இன்ட்டு உயரம் எவ்வளோன்னு பாருங்கள், உயரம் எவ்வளோ, 40 + 30 70. ஓகேங்களா. 70. ஸோ இது கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 50/2 × 70. ஸோ இது 25 × 70 என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ IL 35 2 14 17. ஸோ இது சரிவகம் இபிஆர்டி. ஸோ இது இப்போ நம்ம கண்டுபிடிச்ச 4 ஆன்சரையும் இப்போ 1750 மொத்தமாக அதனுடைய பரப்பை கண்டுபிடிக்கணும். 1750 இது 750. நெக்ஸ்ட்டு இங்கே 300, இன்னொன்று 3750. ஓகேங்களா. ஸோ 3750 இதெல்லாம் கூட்டணும்னா நம்மளோட ஆன்சர். ஸோ 0 இங்கே என்னங்க வரும், 15 3 21 22 25. ஸோ 6550 அப்படிங்கிறதா நம்மளுடைய ஆன்சர். ஓகேங்களா. அதனுடைய பரப்பு என்னங்க இருக்கான்னு பாருங்கள், இருக்குது. ஸோ ஏ அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இப்படி ஒரு டயக்ராம் போட்டோம் அப்படின்னா இந்த பெரிய முக்கோணத்தினுடைய பரப்பு, அப்போ இந்த 2 சின்ன முக்கோணத்தினுடைய பரப்பு, இந்த சரிவகத்தினுடைய பரப்பு கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் கூட்டினேன் அப்படின்னா எனக்கு இதனுடைய பரப்புக்கான
வேல்யூ கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது போகலாம். ஒருவர் தன்னுடைய 4 நண்பர்கள் A, B, C மற்றும் D ஆகியவருக்கு தனது பேனாக்களை எப்படி பகிர்ந்து கொடுக்குறாரு? 1/3, 1/3, 1/4, 1/5 and 1/6 ஆகிய விகிதங்களில் விநியோகிக்கிறார் எனில் அவர் வைத்திருக்க வேண்டிய பேனாக்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கை. ஸோ குறைந்தபட்ச எண்ணிக்கை அப்படின்னு வந்தாலே நம்ம என்ன கண்டுபிடிச்சிருவோம்? எல்சிஎம் கண்டுபிடிச்சிருவோம். 3, 4, 5, 6 எல்சிஎம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1, 3, 4, 5, 2, 3, 6. ஸோ 2ஆல் போட்டோம் அப்படின்னா 2, 4, 5, 1, 2. அப்போ 3, 2, 6, 6, 2, 12, 12 எவ்வளோங்க? 60 அப்படின்னு தெரியுது எல்சிஎம். ஸோ 60ன்னு போட்டோம் அப்படின்னா இப்போ இங்கே மேலே பாருங்கள், இங்கே என்ன 3ன்னு இருக்குது. 3 எதால் பெருக்குன்னா 60 கிடைக்கும்? 20ஆல் பெருக்குன்னா 60 கிடைக்கும். ப்ளஸ்ஸு 4 எதால் பெருக்குன்னா 60 கிடைக்கும்? 2, 4, 15ஆல் பெருக்குன்னா 60 கிடைக்கும். 5, 12, 60. மீதி 6 10ஆல் பெருக்குன்னா வரும். ஸோ இதெல்லாம் கூட்டினா இதுதான் குறைந்தபட்ச எண்ணிக்கையாக இருக்கும். ஸோ 20, 15, 12, 10, 7, 57 அப்படிங்கிறத அவர் குறைந்தபட்ச எண்ணிக்கையாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ 57. ஓகேங்களா? ஸோ அடுத்த சம் போகலாங்க. ஓகே, 2, 5 இங்கே என்ன கேட்டிருக்காங்க? 2, 5, x 20 ஆகிய எண்களை அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகிதங்கள் விகித சமமாக இருப்பின் எக்ஸின் மதிப்பு. ஸோ இதே இதில் விகித சமமாக இருக்கான். அப்போது எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இப்படி தான் நம்ம கண்டுபிடிப்போம். அப்போது 5x = 40 அப்படின்னா x = என்னங்க? 8, 5, 40. அவ்வளோதாங்க ஆன்சர். சி அப்படிங்கிறது நம்மளுடைய ஆன்சர். விகித சமமாக இருக்குன்னா நடு 2 உறுப்பும் கடைசி 2 உறுப்பும் ஈக்குவேட் பண்ணுவோம். அப்போது எக்ஸ் நம்மளுக்கு 8ன்னு கிடைக்குது. ஸோ அடுத்த சம் போகலாம். 108 மற்றும் 234 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுதியை இப்படி சொல்லலாம் என்ற வடிவில் எழுதினால் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் அதுக்கு ஹச்சிஎஃப் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இது எத்தனை டைம்ங்க வரும்? 108ங்கிறது ஸோ 2 டைம் வரும். 8, 2, 16, 2, 2. ஸோ இது கழிச்சோம் அப்படின்னா ஓகே, இது 4, இது ஒரு 4, 8, 2ல் 1 போனால் 1. ஸோ இங்கே 108ன்னு இருக்குது. ஸோ இது எத்தனை டைம்ங்க வரும்? ஒரு 6 டைம் போட்டு பார்க்கலாம். 8 6 48, மீதி 4, 1 6 6 4 10. ஸோ 18 அப்படிங்கிறத எனக்கு என்னன்னு கிடைக்குது? ஹச்சிஎஃப்னு கிடைக்குது. ஸோ பொது வகுத்தியை ஹச்சிஎஃப் = எப்படி எழுதுறாங்க அப்படின்னா 23x - 51. அப்போது 18 அப்படிங்கிறது தான் 23x - 51 அப்படின்னா வெறும் 23x மட்டும் வச்சுருந்தேன் அப்படின்னா 18 + 51 வருங்களா? அப்போது 18 51 கூட்டினா எவ்வளோங்க வரும்? 69. ஸோ இங்கே போடுறேன் 23x = 69னா x = எத்தனை டைம்ங்க வரும்? டிவைட் பை 23ன்னு வரும், 3 டைம் வரும். ஓகேங்களா? ஸோ x = 3 அப்படிங்கிறத நம்மளுடைய ஆன்சர். ஓகேங்களா? ஏ அப்படிங்கிறத நம்மளுடைய ஆன்சர். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அதனுடைய ஹச்சிஎஃப் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு இந்த ஈக்குவேஷனுக்கு ஈக்குவேட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ அடுத்த சம். ஆகிய பல்லுறுப்புக்கோவைகளின் 2 பல்லுறுப்புக்கோவைகள் கொடுத்துட்டாங்க, மீப்போக்கா காண்க. ஸோ ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பெருசாக இருக்கிறத நம்ம எப்போயும் உள்ள எழுதுவோம் இல்லையா? ஸோ 2x³ - 5x² + 5x - 3. ஓகேங்களா? ஸோ இதை உள்ள எழுதிட்டு வெளியே இந்த இதை எழுதுவோம். ஸோ x³ + x² - x + 2. அப்போது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்ன பண்ணலாம்? x³ இங்கே 2, அப்போ 2ஆல் மட்டும் மல்டிபிள் பண்ணால் போதும். ஸோ 2x³ ஃபஸ்ட்டு டேர்மாக நம்ம கழிக்கணும், சரி அடிக்கணும். அப்போது இப்போ எப்படி எழுதுவோம்னா 2x³ / x³ எழுதுனா இது 2 அடிச்சிடும், மித்த 2. அப்போ இந்த 2ஆல் மட்டும் நம்ம பண்ணால் போதும். ஸோ 2x³ + 2x² - 2x + 4. ஓகேங்களா? ஸோ இதுக்கெல்லாம் நம்ம குறிய மாற்றி அடிப்போமா? மைனஸ். அப்போது இது வராது, மீதி என்னங்க வரும்? -7x² + 7x - 7 அப்படின்னு வருது. அப்போது நான் இது என்ன பண்ணலாம்? -7 மட்டும் வெளியே எடுத்தேன் அப்படின்னா எனக்கு வரும் x² - x + 1 வரும் இல்லையா? ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மறுபடியும் இந்த டேர்ம் உள்ளே போட்டு நம்ம வகுப்போம் இல்லையா? அதே மாதிரி வகுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பாருங்கள் இது முடிச்சிட்டோம். அடுத்தது இதை எடுத்து வகுக்கணும். அப்போது x³ + x² - x + 2ன்னு வருது.
நெக்ஸ்ட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. அப்போ இங்கே எக்ஸ் கியூப், அப்போ எக்ஸால் நம்ம மல்டிபிள் பண்ணோம். எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ். ஓகேங்களா? ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா, அதாவது குறியை மாற்றி அடிப்போம். இங்கே 2x ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 2ன்னு வருது இல்லையா? ஸோ இது 2 காமனாக வெளியே எடுத்து அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 அதே தான் மறுபடியும் வருது. அப்போ இது தூக்கி நான் மறுபடியும் உள்ளே போடுவேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1, நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ ஒரு டைம் போட்டாலே எனக்கு என்ன கிடச்சிருது? ஆன்சர் 0 ஆயிடுது. அப்போ இதுதான் நம்மளுடைய HCF. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பெரிய பல்லுறுப்புக்கோவை உள்ளே வச்சுட்டு சின்னதை வெளியே போட்டு பண்ணும்போது இப்படி கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இதை உள்ளே கொண்டு போய் இதை வெளியே போடுவோம். எப்பயும் நம்ம ஒரு பெரிய எண் பண்ணும்போது அப்படி தான் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இதை பண்ணும்போது நம்மளுக்கு 0 ஆகுது இந்த டேர்ம் வரும்போது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படிங்கிறது இதனுடைய HCF. ஸோ அடுத்த சம் சுருக்குகன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பாருங்கள், 4 power minus 1 plus 4 power minus 2 plus 4 power minus 3 the whole power 0. ஓகேங்களா? into 4 power minus 1 plus 4 power minus 2 plus 4 power minus 3 the whole power 1. இப்போது anything power, ஓகேங்களா? ஸோ anything power 0 அப்படின்னு வந்துருச்சுனாவே அந்த டேர்ம் என்னதாங்க? 1. ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாகவே என்னதான்? 1. ஸோ 1 into 4 power minus 1 அப்படிங்கிறத 1/4 எழுதுறாங்க இல்லையா? 4 power minus 2ங்கிறத 1/4 ஸ்கொயர் ப்ளஸ் 4 power minus 3ங்கிறத 1/4 கியூப் த ஹோல் பவர் 1. அப்போ இதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். அப்போது 1/4 ப்ளஸ் 1/16 ப்ளஸ் 1/64. ஸோ இது கல்சியம் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தாங்க வரும்? 64 தான் வரும். ஸோ 4 16ஆல் வகுத்தோம் அப்படின்னா 64, 16 4ஆல் வகுத்தோம் அப்படின்னா 64. நெக்ஸ்ட்டு இது 1. அப்போது 21/64 அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேங்களா? சி அப்படிங்கிறத நம்மளுடைய ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்க்காம இது பண்ணிகிட்டு இருக்காதிங்க. ஸோ இது எனிதிங் பவர் 0 1 தான். ஸோ இன்ட்டு 4 power minus 1 அப்படிங்கிறத 1/4 ப்ளஸ் 1/4 ஸ்கொயர் ப்ளஸ் 1/4 கியூப். ஸோ அது கல்சியம் எடுத்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஆன்சர் 21/64. ஸோ நெக்ஸ்ட் சம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? 25 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 78.4. இங்கு 96 என்ற மதிப்பானது 69 என தவறுதலாக எடுக்கப்பட்டது அல்லது கண்டறியப்பட்டது எனில் மதிப்பெண்களுக்கான சரியான சராசரியை காண்க. ஸோ நம்மளுக்கு இது ஃபார்முலா தெரியுங்க. என்ன அப்படின்னா, சரியான சராசரி அப்படின்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா பழைய சராசரி என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். ப்ளஸ்ஸா மைனஸ் டிஃப்ரென்ஸ், வித்தியாசம் டிவைடட் பை எண்ணிக்கை. இதுதான் நம்ம இப்படி நம்ம தவறுதலாக எடுத்துட்டோம் அப்படின்னா இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு பழைய சராசரி எவ்வளோ? 78.4. ஸோ ப்ளஸ்ஸா மைனஸ் வித்தியாசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வித்தியாசம் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா சரியான மதிப்பு மைனஸ் தவறான மதிப்பு. ஓகேங்களா? அப்போது சரியான மதிப்பு இங்கே எவ்வளோ? 96 என்ற மதிப்பானது 69 என தவறுதலாக எடுக்கப்படுது. அப்போ 96 மைனஸ் 69 கழிச்சோம் அப்படின்னா எவ்வளோங்க கிடைக்கும்? 27. ஓகேங்களா? ஸோ 27 கிடைக்கும். ஸோ வித்தியாசம் எவ்வளோ கிடைக்குது? ப்ளஸ்ஸு 27 பை எண்ணிக்கை எவ்வளோங்க? 25 மாணவர்களின் சராசரி. ஸோ 25. ஸோ 27/25 எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ 25 மீதி 2 0 போட்டோம் அப்படின்னா பாயிண்ட் வச்சுன்னா ஒரு 0 வரும், இன்னொரு 0 போட்டோம் அப்படின்னா 200 வரும். ஸோ 8 825 ஆர் 200. ஸோ 1.08. அப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 78.4 ப்ளஸ் 1.08 போட்டோம் அப்படின்னா எவ்வளோங்க வரும்? 79.48 இருக்குங்களா? ஸோ பி அப்படிங்கிறத நம்மளுடைய ஆன்சராக வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு இப்படி தவறுதலாக கண்டறியப்பட்டது கொடுக்கப்பட்டது அப்படின்னு வந்தாலே சரியான சராசரி ஈக்குவல் டு பழைய சராசரி ப்ளஸ் ஆர் மைனஸ் வித்தியாசம் எண்ணிக்கையில் எழுதிக்கோங்க. ஸோ வித்தியாசம் அப்படிங்கிறது சரியான மதிப்பிலிருந்து தவறான மதிப்பை கழிச்சு எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம். இப்போ பாருங்கள், டிஎஃப் ஜிஹெச்ஐ மற்றும் எம் ஆகியோர் வரிசையாக அமர்ந்துள்ளனர். ஐ மற்றும் எம் ஆகியோர் மையத்திலும் எஃப் மற்றும் டி ஆகியோர் முதலிலும் இறுதியாகவும் அமர்ந்துள்ளனர். ஜி என்பவர் டியின் இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். அப்படினால் எஃபின் வலதுபுறத்தில் அமர்ந்திருப்பது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே சொல்லிக்கிறது எழுதிக்கலாம். ஐ மற்றும் எம் ஆகியோர் மையத்திலும். ஸோ ஐயும்
எம்மும் மையத்தில் இருக்காங்க. எஃப் மற்றும் டி ஆகியோர் முதலிலும் இறுதியாகவும். ஸோ எஃப் வந்து முதல்ல இருக்காரு, டி வந்து இறுதியில் இருக்காரு. அப்படி தானே கொடுத்துருக்காங்க. ஓகே. ஜி என்பவர் டியின் இடதுபுறத்தில். ஸோ ஜி என்பவர் டியினுடைய இடதுபுறத்தில் இருக்கார், லெஃப்ட் சைடு. அப்படியானால் எஃப்பின் வலதுபுறத்தில் இங்கே இருக்கவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ எல்லா நம்பரும் வந்துருச்சான்னு பாருங்கள். டி வந்துருச்சு, ஸோ எஃப் வந்துருச்சு, ஜி இன்னும் வரல, ஸோ அவர் தான் இங்கே இருப்பார். ஸோ ஜி இன்னும் வரல, ஜி இங்கே வந்துருச்சு, ஸோ ஜி வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு ஹச் தான் இல்லை, ஸோ ஹச். ஐயும் வந்துருச்சு, எம்மும் வந்துருச்சு. ஸோ ஹச் அப்படிங்கிறவர் தான் வந்து எஃப்க்கு வலதுபுறத்தில் இருப்பார். ஏ அப்படிங்கிறத நம்மளுடைய ஆன்சர். ஓகேங்களா. ஏன்னா அவங்க எல்லாருமே வரிசையாக அமர்ந்துள்ளனர் அப்படிங்கும்போது மிஸ் ஆகிறது ஹச் மட்டும்தான். ஸோ ஹச் அப்படிங்கிறவர் தான் வந்து எஃப்க்கு வலதுபுறத்தில் இருப்பார். ஸோ அடுத்த சம். ஓகே, இது என்ன சொல்லியிருக்காங்க? ஏ ஈக்குவல் டு 26, சன் ஈக்குவல் டு 27 எனில் கேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஏ 26ன்னு எடுத்துட்டாங்கனாவே தலைகீழாக எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். ஏபிசிடி ஐஜேகேஎல் சாரி எம் என் ஓபிக்யூஆர்எஸ்டி யுவிடபிள்யூஎக்ஸ்ஒய் Z. ஸோ இது 26னா இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13, இங்கே 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26. ஸோ சன் அப்படிங்கிறது பாருங்கள், எஸ்ஸுக்கு என்ன 8 ப்ளஸ் யூக்கு என்ன 6 ப்ளஸ் என் அப்படிங்கிறதுக்கு 13. ஸோ இது 3 கூட்டினா 27 வருதா? 8 6 14 14 33 27. ஸோ கேட் அப்படிங்கிறதுக்கு பார்க்கலாங்களா? சிங்கிறது 24, ஏங்கிறது 26, டிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 7. ஓகேங்களா, 7. ஸோ கூட்டணும் அப்படின்னா இது எவ்வளோங்க? 50 ப்ளஸ் 7. ஸோ 57 அப்படிங்கிறது நம்மளுடைய ஆன்சர். 57. ஓகேங்களா. ஸோ அடுத்த சம் போகலாங்க. இது என்ன சொல்லியிருக்காங்க? ஏ நாட் ஈக்குவல் டு பி நாட் ஈக்குவல் டு சி. ஏ நாட் ஈக்குவல் டு பி நாட் ஈக்குவல் டு சி என கொடுக்கப்பட்டிருந்தால் பின்வருவனவற்றுள் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். பி நாட் ஈக்குவல் டு ஏ நாட் ஈக்குவல் டு சி. ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா பி நாட் ஈக்குவல் டு ஏங்கிறது ஓகே தான், இது ரெண்டும் ஈக்குவல் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஏ நாட் ஈக்குவல் டு சிங்கிறது ஓகேவான்னு தெரில. இது ரெண்டும் நாட் ஈக்குவல்னு நம்ம இந்த ஃபஸ்ட் இதில் கொடுக்கவே கிடையாது. ஓகேங்களா, அப்போ இது தப்பு. ஸோ நெக்ஸ்ட், ஏபிசி ஆகியவை வெவ்வேறானவை. மேபி இருக்கலாம், ஆனால் இதுதான் கரெக்டுன்னு சொல்ல முடியாது. நெக்ஸ்ட், ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி, அவங்களே நாட் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க, அப்போ இதுவும் வராது. நெக்ஸ்ட், ஏ நாட் ஈக்குவல் டு சி அல்லது ஏ ஈக்குவல் டு சி, இது ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள், ஏங்கிறது வந்து நாட் ஈக்குவல் டு சியாக இருக்கலாம், ஆர் ஏ ஈக்குவல் டு சியாக இருக்கலாம் இந்த கண்டிஷன் படி. ஆமாம் தானே? நம்ம ஏ நாட் ஈக்குவல் டு பின்னு மட்டும்தான் தெரியும், இது என்ன கண்டிஷன் நம்மளுக்கு தெரியாது. அப்போ இது நம்ம ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ டி அப்படிங்கிறத நம்மளுடைய சரி. ஓகேங்களா, அஃபிஷியலாக என்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ டி அப்படிங்கிறது தான் சரி. ஸோ அடுத்த சம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண் எழுத்து தொடரின் விடுபட்ட உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கும் ஏபிசிடி எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், ABCDEF HIJKLM NOPQRSTUVXYZ. ஸோ 1 2 3 போட்டுக்கலாம். 5 6 7 8 9 10 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26. ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். 2 7 14 23. இது பார்த்தோம் அப்படின்னா 2 7 14 23. நெக்ஸ்ட்டு உறுப்புகள் மட்டும் எக்ஸு டிஏ பிஎல். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 2 4 12 48. கரெக்டுங்களா.
ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா 2, 7, 14, 23 அப்படின்னு இருக்குது. ஸோ 2 கூட எவ்வளோ கூட்டினா வந்து 7 வரும் 5. ஸோ 7 கூட எவ்வளோ கூட்டினா 14 வரும் 7. 14 கூட எவ்வளோ கூட்டினா 23 வரும் ப்ளஸ் 9. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், இது என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இது 2 × 2 4, 4 × 3 12, 12 × இது எவ்வளோ 48ங்களா? 12 × 4 48. அப்போ இது நெக்ஸ்ட் என்ன வரும்னு நீங்கள் எழுதணும். நெக்ஸ்ட் இது பாருங்கள், எக்ஸ் அப்படிங்கிறது இங்கே இருக்குது, எக்ஸ் இங்கே இருக்குது, டீங்கிறது இங்கே இருக்குது. 1 2 3 4 4வது உறுப்பு. இப்போ டீலேருந்து 4வது உறுப்பு 1 2 3 4. பி இருக்குங்களா? பி. ஓகே, 1 2 3 4. எல் இருக்குங்களா? ஸோ எல்லிருந்து 4வது உறுப்பு 1 2 3 4. ஹச் நடுவில் ஹச் வரும். இப்போது 5 7 9ன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு என்னங்க வரும்? இதெல்லாம் ப்ரைம் நம்பரை கூட்டியிருக்காங்க. ஸோ 23 கூட 11 கூட்டணும் அப்படின்னா என்னங்க வரும்? 34. ஸோ நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 3 4 லைனாக மல்டிபிள் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. ஸோ 2 4 4 12 12 48 மீதி இங்கே 5ஆல் மல்டிபிள் பண்ணியிருப்பாங்க. 8 5 40 மீதி 4 4 5 24 24. ஸோ நம்மளுடைய ஆன்சர் என்னங்க? 34 H 240 அப்படிங்கிறது நம்மளுடைய ஆன்சர். ஸோ ஏ அப்படிங்கிறது நம்மளுடைய ஆன்சர். ஓகேங்களா? ஸோ கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த சம் போகலாம். 2 முறையான பகடைகள் உருட்டப்படும் பொழுது முகமதிப்புகளின் பெருக்கல் பலன் 4 அல்லது முகமதிப்புகளின் வித்தியாசம் 5ஆக இருக்க நிகழ்தகவு. ஸோ நீங்கள் ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B அப்படின்னு படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் 2 நிகழ்வுகள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஏபின்னு வச்சுக்கிறோம். ஸோ P of A கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு முகமதிப்புகளின் பெருக்கற்பலன் 4ஆக இருக்கா. ஸோ 2 முறையான பகடைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா NF நம்மளுக்கு எவ்வளோங்க வரும்? 36. ஸோ கீழே 36 எழுதிக்கலாம். ஸோ பெருக்கற்பலன் முகமதிப்புகளினுடைய பெருக்கற்பலன் 4ஆக இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏங்கிற ஆப்ஷனுக்கு என்னென்ன வரும் அப்படின்னா 4ஆக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெருக்கற்பலன் 4ஆக இருக்கணும். ஸோ எப்படி வரும்? ஒரு நாள் 4ன்னு வரும், 4 4ன்னு வரும், இன்னொன்று 2 2 4ன்னு வரும். ஸோ இதை தவிர்த்து வேறு ஏதாவது பாசிபிள் இருக்கா? கிடையாது. ஸோ 3 அப்படிங்கிறது தான் N of A. ஸோ 3/36. ஓகேங்களா? P of Aங்கிறது. நெக்ஸ்ட்டு P of B அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா முகமதிப்புகளின் வித்தியாசம் 5ஆக இருக்க. ஸோ B அப்படிங்கிறது முகமதிப்புகளினுடைய வித்தியாசம் 5. அப்போது 1,6 ஒன்று வரும், இன்னொன்று 6,1. இதை தவிர்த்து வேறு ஏதாவது உங்களுக்கு வித்தியாசம் 5 கிடைக்குமா? ஸோ கிடைக்காது. ஸோ N of B என்ன கிடைக்குது? எனக்கு 2. ஸோ இங்கே என்ன வரும்? 2/36. அப்போ இதில் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னங்க கிடைக்கும்? இப்போ பாருங்கள், P of A union B equal to P of A 3/36 plus 2/36. இங்கே மைனஸ் A intersection B ரெண்டுக்கு ஏதாவது காமனாக டேர்ம் இருக்கா? கிடையாது. ஸோ இது வராது. ஸோ இது ரெண்டையும் கூட்டினோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னங்க கிடைக்கும்? 5/36. அப்போ இருக்கா? இருக்குது. ஸோ B அப்படிங்கிறது நம்மளுடைய ஆன்சர். ஓகேங்களா?